இன்றைக்கும் என்னுடைய பணி விவசாயம் தான், என்னுடைய தொழில் விவசாயம். உங்களுக்கு எந்த ஒண்ணு வச்சு ஒரு இதை நட்டு அது வளர்ந்து வரும்போது அதுல அவ்வளோ எனக்கு அதை பார்க்கும்போது தான் அவ்வளோ சந்தோஷம்னா, நீ ஏதாவது ஒரு மரத்தையோ ஏதாவது ஒரு செடியை பிக் பண்ணலாம்னா நீங்க எது பிக் பண்ணுவீங்க? உங்க ஃபேவரட் வாழை. வாழை. ஏன் அது உங்க ஃபேவரட்? அது வாழையடி வாழையா பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழையை நம்ம பயிர் செஞ்சா அதுக்கு பின்னாடி அதில் கிடக்கணும், அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதான் வாழையடி வாழையை வாழ்றாங்களா, அது மாதிரி வாழை வைப்பது ஒரு வாழை. அந்த தொழில் ஒரு அதில் வந்து நல்ல வருமானமும் கிடைக்கும். அதை சரியான முறையில் வாழை மரத்தை கவனித்து வளர்த்தால் நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயி. எது ரொம்ப கஷ்டமானதுன்னு நினைக்கிறீங்க? கஷ்டமான விவசாயம் முழுமையே கஷ்டம்தான், சாதாரணமாக இல்லை. இன்னைக்கு விவசாயி பயிர்களிட்டு அந்த பயிர் விளைச்சல் கொடுக்கின்ற வரை ஒரு கடினமான பணி தான். ஏன்னா இப்போ நிறையா வந்து விஷப்பூச்சிகளால் பயிர் தாக்கும். அதில் தான் சேதம் அடைஞ்சிட்டா முழுவதும் அந்த வருஷம் பூரா இழப்பு ஏற்பட்டுரும், இல்லை வருமானம் இல்லை, குடும்ப கஷ்டத்தை கொடுத்துரும். ஆக அது வந்து அந்த பூச்சி தாக்குதல் இருந்து அந்த பயிர்கள் வளர்ந்து செழித்து நல்ல விளைச்சல் கொடுத்தா தான் அந்த விவசாயியுடைய வாழ்க்கையும் சிறப்பாக. அதுதான் விவசாயத்தில் ஒரு கடினமான பணிகிறேன். எல்லா பயிருமே ஒரு கடினமான இதுதான். எளிதாக எந்த பயிருமே நெட்டு விவசாயிகளுக்கு வருமானம் கொடுத்ததில்ல. அது முறையாக அந்த பயிரை வளர்த்து அவ்வப்போது அதுக்கு தகுந்த எரு இட்டு தண்ணீர் பாய்ச்சி, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து ஏதாவது பயிரை தாக்குனா அதை பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதிலிருந்து அந்த பயிரை காப்பாற்றி தான் அந்த விவசாயி அதனுடைய பலனை பெற முடியும்.